Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. KC Families class special hi. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குர்தா ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஜாக்கெட்டோட இருக்கக்கூடிய குர்தாஸ் பார்க்க போறோம். இந்த மாதிரி டொயின் இருக்கக்கூடிய குர்தாஸ்லாம் பார்க்க போறோம். வித்தியாசமான குர்தாஸ்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் நியூ அரைவல் குர்தாஸும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்கக்கூடிய எல்லா குர்தாஸும் வந்து பாத்தீங்கன்னா மீஷோல இருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ மீஷோவுடைய டவுன்லோட் லிங்க் அண்ட் எல்லா ப்ராடக்டோட கோட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, பின் கமெண்ட்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கலாம். முதல்ல நான் காமிக்கக்கூடிய குர்தா வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டுக்கக்கூடிய குர்தா தான். இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வாங்கலாமா வேணாமா நம்மள இன்னும் குண்டை காட்டிடுவோம், வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அண்ட் மெட்டீரியல் பார்க்கும்போது க்ரீப் மெட்டீரியல் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதுவரை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி இந்த வாட்டி வாங்கிடுவோம், நல்லா இருந்தா வச்சுக்குவோம், இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டு விட்டுருவோம் அப்படின்னு தான் வாங்கினேன். பட் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்படி கை தூக்கணும் அப்படின்னாக்கா உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ்ல ஃபுல்லா ஒரு குர்தா இருக்கு. மேல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி பறந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கை வந்து ஸ்லீவ்லெஸ் தான் உள்ள. ஸோ கை தூக்கும் போது உங்களுக்கு வந்து ஆம் ஹோல் தெரியதான் செய்யுது. அதையுமே நான் சொல்லிடுறேன். கம்ஃபர்டபுளா இருக்கவங்க வாங்கலாம். கம்ஃபர்ட் இல்லை எனக்கு வந்து ஆம் ஹோல் தெரிய வேணாம் அப்படின்றவங்களுக்கு நான் இந்த ட்ரெஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கை தூக்கும் போது இது வழியா உங்களுக்கு அப்படியே ஆம் ஹோல் வந்து கொஞ்சம் தெரியதான் செய்யுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் சைஸ்க்கு எக்ஸாக்ட் ஃபிட்ல இருக்கு. நல்ல ஒரு ஸ்லிம் ஃபிட்ல ஒட்ட ட்ரெஸ் வந்து டைட்டா போகுது. இது ரேயன் மெட்டீரியலோ காட்டன் மெட்டீரியலோ கிடையாது அப்படின்றதுனால துவைக்கும் போது உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகும் அப்படின்ற பயம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி லைட்டா உங்களுக்கு வந்து பாதம் மட்டும் எட்டி பார்க்குற அளவுக்கு தெரியுது, அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு வந்து கால் தெரியல, நல்லா இருக்குது. ஸோ வீட்டில் வந்துட்டு நைட்டுக்கு பதில் அழகா அப்படி போட்டு சுத்திட்டு இருக்கலாம். அதுக்காக ஒரு வருஷமா ஏன் நான் தயங்கினேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு குர்தா. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் குர்தா தான் பார்க்க போகிறோம். எனக்கு பிளாக்னா ரொம்ப ஃபேவரட். உங்களோட ஃபேவரட் கலர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லாமல் இருக்காதீங்க. ஒரு மாதிரி இது வந்து ஃபியூஷன் குர்தா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் எத்னிக் லுக் இருக்குது. பட் அந்த பெல் ஸ்லீவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடுக்கு பெல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அது ஆல்டர்னேட்டிவ் ஸ்லீவ்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இது காட்டன் மெட்டீரியல் அப்படின்றதுனால நல்லா புஃப்னு இருக்குது. அது புதுசில் வந்து வரப்பா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. துவச்சதுக்கப்புறம் அப்படியே அமைங்கிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நல்லா லூஸாக கொஞ்சம் எனக்கு அந்த வரப்பா அப்படியே நிற்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஃபேட்டியாக காமிக்குது. லைட்டாக ஒரு ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபேட்டியா இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஃபேட்டியா காட்டாம இருக்கும். இது ஒரு டிப்ஸ். ஸோ நல்லா வந்து க்ளோஸ்டு நெக்கா இருக்கு. நெக் வந்து லோ லைன் நல்லா க்ளோஸ்டு நெக்கா இருக்கு. இந்த மாதிரி ஒயிட் கலர்ல டாசல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் கலர் டாசல் ஏன் கொடுத்தாங்க? கோல்டு கலர்ல கொடுத்துருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கலர்ல கொடுத்துருக்கலாம். இந்த ட்ரெஸ்க்கு சம்பந்தமே இல்லாம எதுக்கு ஒயிட்ல கொடுத்தாங்க எனக்கு தெரியல. அது நல்லா இருக்கானு தெரியல. நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அண்ட் இங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜரியில இருக்கு உங்களுக்கு. இந்த யோக்லைன் வரைக்கும் ஃபுல் கோல்டன் எத்னிக் பிரிண்ட்ஸ் வந்துருக்கு. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து ஃப்ளோரலில் வந்து அங்கங்கே ஃப்ளோரலில் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய படா ஃப்ளோரல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜரி பிரிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. லவ்லி பிளாக்னு நான் சொல்லுவேன். அண்ட் கை வந்து பார்த்தீங்கன்னா இதே டிசைன் இப்படி கையில் ஃபாலோ ஆகுது. கீழே நம்ம பார்த்தோம்ல பிளாக்ல படா ஃப்ளவர், அது மாதிரி பெல் ஸ்லீவ் ஃபர்ஸ்ட் வருது. அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இதே பெல் ஸ்லீவ் வருது. அது மாதிரி 2 லேயர் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டிஃபாகவே வரப்பாவே நிற்கிது. இப்படிலாம் போகும்போது அந்த பெல் ஸ்லீவ் விடவே ஷேக்கியாக இருந்தால் அது வந்து ஒரு அழகு கொடுக்கும் இல்லைங்களா? ஒருவேளை ஒரு துவைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்து கிடைச்சிடும். அப்போ வந்து நம்ம கையில ஆட்டும் போது அந்த வேவியா இருக்கும், ரொம்ப பார்க்க அழகா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ரொம்ப அழகான குர்தான்னு சொல்லுவேன். இது வந்து 3/4 தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா பேண்ட்லாம் போட்டு தான் போட முடியும். அப்படியே ஒரு லாங் கவுன் மாதிரிலாம் இதை போட்டுக்க முடியாது. இதை வந்து நீங்க வெறும்னேவும் லெகின் போட்டு டாப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து துப்பட்டாவும் நீங்க பேர் பண்ணலாம். நான் துப்பட்டாவும் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து கோல்டன் துப்பட்டாவும் நீங்க போட்டால் நல்லா இருக்கும், பிளாக் துப்பட்டா போட்டாலும் நல்லா இருக்கும். நான் ரெண்டுமே உங்களுக்கு பேர் பண்ணி காமிக்கிறேன். துப்பட்டா எல்லாமே போட்டோஸ் அட்டாச் பண்றேன். நீங்க பாருங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் லுக். இது கூட வந்து நான் கையை ஆட்டி பேசுவதை கவனிச்சிருப்பீங்க. இந்த மோதிரம் ஒன்று வந்து பேர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய இந்த படா ஃப்ளவர் இருக்குல்ல, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த படா ஃப்ளவர் இருந்தது. இது ஏற்கனவே நான் வாங்கி ஷாப்பிங் ஹாலில் காமிச்சு அதே மோதிரம் தான் நான் இதை பேர் பண்ணியிருக்கேன். இதோடைய கோடும் இருந்துச்சுன்னா ஸ்டாக்ல இருக்கு அப்படின்னாக்கா இதோடைய கோடும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பேர் பண்ணிக்கக்கூடிய அந்த நெட்டட் துப்பட்டா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுதான் இது. நல்ல ஒரு குவாலிட்டியான நெட்டட், அப்படியே வளவலன்னு கிழிஞ்சு போற துணி மாதிரி இல்லை. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்கி ஒர்க்ஸ்லாம், சம்கியா அது என்ன சம்கி தான் இல்ல, சம்கி ஒர்க்ஸ்லாம் கொடுத்தாங்க. குட்டி குட்டி சம்கி, அப்புறம் பெரிய சம்கி ஒன்று இந்த மாதிரி டாயின் அப்படின்னு இருக்கு. அப்புறம் ஒரு லேஸும் சுத்தி இந்த மாதிரி சம்கி வந்து இருக்க மாதிரி லேஸ் ஒர்க் சுத்தி பார்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லலாம். லென்த் வந்து ஓரளவுக்கு பாருங்க, அப்படி கையை கீழே விட்டோம்னா கீழே வரைக்கும் பரலுது, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃப்ளோட்டிங்லேயே விட்டுக்கலாம், இல்லை சும்மா எப்படி வந்து ஹாய் அப்படின்னு இப்படி போட்டுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா மீஷோல இருந்து தான் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி பிளாக் அண்ட் கோல்ட் காம்பினேஷனில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா
பிளாக்ன்றது காமன் கலர்ன்றதுனால எந்த ட்ரெஸ்ஸோட வேணாலும் நீங்கள் வந்து எத்னிக் வேஸோட உங்களுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் கோல்டு கலர் பிளெயினாக அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நான் வந்து பிளாக் அண்ட் கோல்டு அண்ட் ஒயிட்டில் கோல்டும் வாங்கியிருக்கேன். ஒயிட் அண்ட் கோல்டு வந்து அடுத்த ட்ரெஸ்ஸோட நான் பேர் பண்ணுவேன், அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு வந்து ட்ரெஸ் ஜிகு ஜிகுன்னு இருக்கு, துப்பட்டா வந்து ஜிகு ஜிகுன்னு வேணாம், ஆனால் ஒரு கோல்டன் கலர்ல ஒரு நார்மல் லுக் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இந்த துப்பட்டா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபுல்லா எம்ப்ராய்டரி டிசைன். நல்லா இந்த எம்ப்ராய்டரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீஃபி டிசைன், அந்த ஃபிளாரல் மொட்டு அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இதுவும் நெட்டட் தான். இந்த எம்ப்ராய்டரி வந்து குவாலிட்டியா இருக்கு, நல்லா இருக்கு, ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்கு. ஸோ இந்த எம்ப்ராய்டரி துப்பட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா லென்த் பாத்தீங்கன்னா கீழே பெரல இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி குர்தாஸை வந்து நீங்கள் துப்பட்டாஸோட மேட்ச் பண்ணியும் போடலாம், துப்பட்டா இல்லாமையும் போடலாம். உங்களுக்கு எந்த லுக் வந்து பிடிக்குது அப்படின்றத நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்து சொல்லுங்கள். இந்த துப்பட்டாவோட கோட்ஸ்லாம் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த குர்த்தா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் குர்த்தா. இதே மாதிரி குர்த்தா வந்து நான் ப்ளூல வாங்கியிருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால அக்கா வந்து அதை வாங்கிட்டாங்க. ஸோ அக்கா ஒரு கலர், நான் ஒரு கலர், வேற நான் டிசைன் மட்டும் மேட்சிங்காக போடலாம் அப்படின்றதுக்காக ஒரே கலர் வேண்டாம் அப்படின்னு நான் வந்து கிரீனில் வாங்கியிருக்கேன். இந்த கிரீன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் வாங்கினேன். இந்த கிரீனில் வந்து எங்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து குர்தாஸில் கிடையாது. அதனால இந்த குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் நெக், கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. உங்களோட ஃபிட் சைஸ்க்கு போனீங்கன்னா கூட இது வந்து கொஞ்சம் லோ நெக்காக தான், ஐ மீன் லோ நெக்காக தான் இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்லாம் எதுவுமே இல்லை, ஏலைன் குர்த்தான்னு சொல்லலாம். பார்டர்லாம் இல்லை, அங்கங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஒரு ரெட் கலர் அண்ட் கோல்டன் கலர்லாம் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஸ்லீவ்ஸ் இருக்குது, நல்லா பெரிய பெல்லே இருக்குது. இந்த பேண்ட் மாதிரி உங்களுக்கு இது எலாஸ்டிக்லாம் கிடையாது, இது ஒரு பேண்ட் மாதிரி உங்களுக்கு எம்ப்ராய்டரி போகுது. அதுக்கப்புறம் ஒரு பெல் ஸ்லீவ் வரது ரொம்ப அழகுன்னு நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு எனக்கு ஃபிட்டாக இருக்குது, கொஞ்சம் தான் எனக்கு லூஸாக இருக்குது. இந்த ஆம் ஹோல் மட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது. டைட் பண்ணால் சரியாயிரும் நான் நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்குது. உங்கள் சைஸ் என்னவோ அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா இந்த குர்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. முடிஞ்சாக்க எல்லா கலர்ஸுடைய கோர்த்து நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வீட்டில் இருந்தபடியே பெண்கள் வந்து முதலீடு இல்லாமல் அழகாக நிறைய ஆன் பண்ண முடியும். அதுக்கு நான் மீஷோ கைட் அப்படின்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு டெடிகேட்டாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். முதலீடு இல்லாமல் ரீசெலராக மாதிரி நிறைய ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் சந்தோஷமாக கூட என்னுடைய ஹார்ட்டி விஷஸுமே நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மீஷோ ஆப்பில் சப்போஸ் நான் இந்த சாரியை தான் வந்துட்டு கஸ்டமருக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாரியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், விஷயங்கள்லாம் செக் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துட்றேன், கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வரும். எத்தனை கவுண்ட் வேணும்னு கேட்கும். பேமெண்ட் மெத்தடில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருவோம். கஸ்டமர்கிட்டேருந்து பேமெண்ட் வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஆக்சுவல் ப்ரைஸ் 306 ருபீஸ். கஸ்டமர்கிட்டேருந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்கள். அந்த மார்ஜின் அந்த அமௌண்ட்டில் வந்து நான் 406 ருபீஸ்னு கொடுக்குறேன். மீஷோக்கு வந்து 306 ருபீஸ் போயிடும், எனக்கு வந்து 100 ருபீஸ் வந்துடும். கஸ்டமர்கிட்டேருந்து டோட்டலாக 406 ருபீஸ் வாங்குவாங்க. கஸ்டமருடைய ஷிப்பிங் அட்ரஸை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்ஜின் வச்சு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வேர் குர்த்தான்னு சொல்லலாம். நிறைய குர்த்தாஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நியூ அரைவல் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். மீஷோக்கே புதுசு. ஸோ இது வரைக்கும் போன வருஷம் இருக்கும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இல்லாமல் புதுசாக வந்த வரவுகள் இது வரைக்கும் நிறையா சேனல்ஸ்லேயோ இல்லை அதர் லாங்குவேஜஸ்லேயோ இல்லை நிறையா வெப்சைட்ஸ்லேயோ பார்க்காத சில டிசைன்ஸ்லாம் வந்து நான் போட்டிருக்கிறேன். சில பேர் நான் இதை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நான் பார்த்ததில்லை, எனக்கு இது புதுசு. நிறைய பேருக்கு இது புதுசாக இருக்கலாமே அப்படின்றதுக்காக நான் வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலர், ஒரு கிரே கலரில் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தா. இது வந்து நல்ல பெரிய சுற்றளவு, நிறைய சுற்றளவு இருக்கக்கூடிய ஒரு ஏலைன் குர்த்தா அப்படின்னு சொல்லலாம். நல்லா ரெயின் மெட்டீரியல். கீழே மட்டும் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எத்னிக் பிரிண்ட்ஸில் இருக்குது, உங்களுக்கு கோல்டன் பிரிண்ட்ஸில் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து வெறும்னே உங்களுக்கு வந்து த்ரெட்ல வந்து சம்கியை வந்து தச்ச மாதிரி இருக்காது. என்ன எனக்கு சொல்ல தெரியல, சர்தோசி ஒர்க்கா என்னன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஃப்ளாரல் கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஜரி பிரிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நாட் இது ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. இந்த கீ ஹோல் மாதிரி இருக்கு, ரொம்ப லோவாக இருக்குமோ அப்படின்னு பயப்படாதீங்க. நல்லா க்ளோஸ் நெக்ல இருந்து கீ ஹோல் இருக்கிறதால பயப்பட வேண்டாம். நல்லா லோ நெக் வந்து அதுக்கு கீழே கீ ஹோல் இருக்குன்னா ரொம்ப பயம். இதுவே உங்களுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஸ்கின் கலர்ல இல்லை இதே கலர்ல வந்து நீங்க
ஸ்லிப் உள்ள போட்டுக்கிட்டிங்கன்னா வெளில வந்து தெரியாது. அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு டைட்டாக வந்துட்டு இங்கே வந்து நல்லா பெரிய பெல் ஸ்லீவ் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஃபிட் பண்ணி போட்டால் கரெக்டாக இருக்கும். தோச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குமே அப்படின்றதுக்காக ஒரு சைஸ் வந்து நான் பெருசு தான் வாங்கியிருக்கேன். இதை டைட் பண்ணி போட்டால் இன்னுமே இந்த பெல் ஸ்லீவ் வந்து இப்படி கச்சுன்னு கை நின்றுட்டு இது பெல் ஸ்லீவ் மூவ் ஆகும்போது ரொம்ப வந்து அழகாக இருக்கும். ரெண்டு விதமான துப்பட்டாவை நான் இதுக்கு பேர் பண்ணி காமிக்கிறேன். துப்பட்டாவோட, துப்பட்டா இல்லாம இன்னொரு ஒரு துப்பட்டாவோட எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க அந்த மாதிரி பேர் பண்ணிக்கலாம். நான் காட்டக்கூடிய துப்பட்டாஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா மீஷோல தான் வாங்கியிருக்கேன். அதோடைய கோட்ஸ் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்றேன். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய குர்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட் இருக்க குர்த்தா. இந்த ஜாக்கெட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்க வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கும். நீங்க வந்து இதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிமூவபிள் ஜாக்கெட் தான். மீதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் குர்த்தா. பட் பார்டர் மட்டும் உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3/4 தான், கெண்டக்கால் தெரியிற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். 3/4 அளவுக்கு உங்களுக்கு இருக்கு. பார்டர் வந்து கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க. அதே கோல்டன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஸ்லீவ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபிட்டாக இருக்கு. ஒரு ரேயன் மெட்டீரியல். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்குதுங்களா? அந்த ஆரஞ்சிஷ் கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மேட்ச் பண்ற மாதிரியே நானும் ஆரஞ்சு கலர்ல ஒரு இயரிங் போட்டேன். இது வந்து ஒரு பழைய இயரிங், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இயரிங்னு சொல்லலாம். எப்பயாவது ரேரா அந்த மாதிரி ட்ரெஸ் கூட மேட்ச் பண்ணி போடுவேன். எவ்ரிடே நான் அந்த மாதிரி ஹெவி இயரிங்ஸ் போட மாட்டேன். ஷூட்ஸ்க்கோ இல்லை எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கோ அந்த மாதிரி தான் நான் போடுவேன். ஸோ அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பக்கம் வந்து வால் மாதிரி குடுக்குறே தொங்கிட்டு இருக்கீங்க. இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு டைட் கொடுத்துருது. ஸோ இந்த வெயிஸ்ட் லைன் வந்து எப்பவுமே இப்படி டைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா டிஃபைன்டாக காமிக்கும். அந்த ஷேப் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் போது சாப்பிடும்போது அப்படி முடியலடா அப்படின்ற போது லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே வெளில சிக் நடந்து போய் ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது டைட் பண்ணி விட்டுக்கலாம். அது மாதிரி அழகாக இருக்குது. அண்ட் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப ஃபிட்டாக அழகாக காமிக்கக்கூடிய ஒரு ஜாக்கெட்டாக இருக்குது. சாலிடாக அப்படி பிளெயினாக ஃப்ரண்ட்ல இல்லை. ஸோ ஜாக்கெட் போட்டோன்னே ஒரு டிசைனே வந்து ரொம்ப அழகாக காமிச்சிடுது. இது போட்ட உடனே ஒரு பார்ட்டி வேர் லுக் வந்துடுது. அங்கங்கே குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து இந்த மிரர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஷீட்ஸ் இருக்கும் பாருங்க, அது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஜுபைராவுடைய பிரதர் ஃபங்க்ஷனுக்கு இதே ட்ரெஸ் வலிமாக்குன்னு நினைக்கிறேன். எஸ், அதுக்கு வந்து நான் கிரீன் கலர்ல போட்டிருந்தேன். அடுத்தது பிளாக் வாங்கியிருந்தேன், வந்துருச்சு. இதுலேயே இன்னொரு கலரும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நம்ம துப்பட்டாவே போட வேண்டிய அவசியம் இல்லை, ஜாக்கெட்டோட போட்டுக்கலாம். அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங் ட்ராவலுக்குலாம். ஏன்னா க்ளோஸ்ட் நெக் வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். பியோர் ரேயன் மெட்டீரியல். ஃபிட் வந்து எக்ஸாக்ட் ஃபிட் நான் வாங்கினேன். அது எக்ஸாக்ட் ஃபிட்ல இருக்கு. நீங்கள் வேணும்னா ஒரு சைஸ் பெருசு வாங்கி நீங்கள் பிடிச்சி போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். நிறைய பேர் வீட்டில் இருந்தபடியே ரீசெலராக மாறி மீஷோவில் வந்து ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுவும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஆன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், தேங்க்யூ அக்கா சொல்கிறீங்க. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மறுபடியும் மீஷோ ஆப் பற்றி நான் வீடியோ போடுறதுக்கு காரணம் ஒன்று, எனக்கு கமிஷன்ஸ் கிடைக்குது. அதன் மூலியமாக இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி எனக்கு கிவ்அவே கொடுக்க முடியுது அண்ட் ரிவ்யூவும் நிறைய கொடுக்க முடியுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ரீசெலராக மாறி வீட்டில் ஃபேமிலியில் ஃபினான்ஷியலாக நீங்களும் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற நியூஸ் கேள்விப்படும் போது பரவாயில்ல, அந்த கொஞ்சம் பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நான் வந்து இந்த கண்டு திருப்பி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த மாதிரி ரீசெல்லாம் நீங்களும் மாறி ஆன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மீஷோ கைட் அப்படின்னு ஒரு டெடிகேட்டான வீடியோ கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான குர்த்தா. இது கையில வச்சு தான் காட்ட போறேன். ஏன்னா இது என்னுடைய குர்த்தா கிடையாது, அக்காவுடைய குர்த்தா. அக்காவோட ஹைட்டுக்கு நல்லா தழைய குர்த்தாஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நல்லாவே ஹைட்டுங்க அக்காவுக்கு வந்து நல்லா தழைய ஒரு சூப்பரான பார்ட்டி வேர் ட்ரெஸ். இது நல்ல ஒரு ரெட் இல்ல இது மரூனிஷ் ரெட்னு சொல்லலாம். கீழே நீங்க நான் ஃப்ளோரல் இப்படி பண்ணும் போதே பாருங்களேன், இப்படி பண்ணும்போது அந்த ஃபிளேர்ஸ் பாருங்க, அந்த ஃபிளேர்ஸ் பாருங்க அழகா இருக்கு. ஃபிஷ் கட் மாதிரி இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அனார்கலி தான். ஃப்ளோர்ல இருந்து அக்காவுக்கு வந்து இது கரெக்டா இருக்கு. எனக்கு இப்படி தரலுது. இங்கே இந்த வெயிஸ்ட் வரைக்கும், அந்த வெயிஸ்ட் லைன் வரைக்கும், அந்த அப்டமன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிஷ் கட் மாதிரி டைட்டாக வந்துட்டு கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளேர் நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நல்லா ஸ்லிம்மாக ஃபிட்டாக காமிக்கும். இது நான் போட்டுனா என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஆஃப்டர் சர்ஜரி அப்டமனில் வந்து நல்லா லைட்டாக தொப்பை போட்டிருக்கு. லைட்டில் கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்கு. அது அப்படியே டைன்னு அப்படியே தெரியுது, ஒரு தாக்காணி டயர் மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அக்கா வந்து அது பர்ஃபெக்டாக அழகாகவே உட்காந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இன்னர்ஸ்லாம் போட்டு நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ஸ்லிம்மாக காட்டும். நல்லா ஒரு ஸ்லிம் ஃபிட் ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன். 3/4 ஸ்லீவ்ல இருக்கு. நல்ல ஒரு சரி எத்னிக் பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸ்லீவ்ல வந்து எட்ஜ்ல இந்த மாதிரி பார்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேம் அதே பார்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு யோக் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா
அதே கொஞ்சம் நல்லா பெருசா விசாலமா நல்லா அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீங்க துப்பட்டாவோடய பேர் பண்ணலாம். நான் வீடியோல காமிச்ச அந்த 2-3 துப்பட்டாவோடய நீங்க பேர் பண்ணலாம், இல்ல துப்பட்டா இல்லாமையும் நீங்க போட்டுக்கலாம். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்து ரசிச்சமைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். இவ்வளவு தூரம் என்ன சப்போர்ட் பண்ண ஒரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கமெண்ட்ஸ்லாம் வரும்போது எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க இனிமே சப்போர்ட் பண்ண போற ஒருத்தருக்கும் நன்றி. தேங்க்யூ so much friends. Take care. Ta-ta. Bye.